அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து 28 அப்பாவி பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு செயல். சண்டை வரும்போது சாக்கிறது, அது கலவரத்தில் அது மாதிரி இது எடுத்துக்கொள்ள இயலாது. அவங்களுக்கும் இந்த காஷ்மீர் மக்களுக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் கிடையாது. சுற்றி பார்க்க போனவங்க, சுற்றுலாவுக்கு போனவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, தீவிரவாதிகள் நுழைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த சுட்டு கொன்ற பிறகு இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்திய அரசாங்கத்திலேருந்து அவர் சவுதியில் இருக்கிறார் பிரதமர், உடனே பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இதை உடனே நான் பாதுகாப்பு போகிறேன்னு வர்றார். இவ்வளோ என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம். பாகிஸ்தான் மேலே நாங்கள் தண்ணியெல்லாம் அங்கேருந்தான் தண்ணி 80% தண்ணி இங்கேருந்து தான் போகுது, அந்த நதிகள் வழியாக உள்ள தண்ணீரெல்லாம் நிறுத்து அப்படின்னு தண்ணியை நிறுத்துறேங்கிறாங்க. பாகிஸ்தான்காரன் பல வேலைகளுக்கு வந்திருப்பான்ல, 48 மணி நேரத்தில் எல்லாம் போயிடணும். ஆஸ்பத்திரிக்கு எந்த வேலைக்கு வந்திருந்தாலும் சரி, பாகிஸ்தான்லேருந்து படிக்க வந்த மாணவர்கள், பாகிஸ்தான்லேருந்து சிகிச்சைக்கு வந்தவங்க எல்லாருமே 48 மணி நேரத்துக்குள்ளே வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டு அந்த வெறுப்பை நடவடிக்கைங்கிறத காட்டுறாங்களாம். அந்த மாதிரி செஞ்சதுக்காக வேண்டி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், சொல்லப்போனால் பாகிஸ்தான் மேலே போர் கூட தொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் பிரதமரும் உள்துறை அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து விடுறாங்க. இதில் நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், பாகிஸ்தான் இதை செஞ்சுருந்தான்னு வைங்க, செஞ்சால் அவன் முஸ்லீம்களுக்கு நம்ம ஆதரிக்க போகிறோமா? பாகிஸ்தான் செஞ்சாண்டா அவனை என்ன வேணாலும் செய்யலாம் பதிலடி. பாகிஸ்தானுடைய அரசாங்கமே இந்த வேலையை செஞ்சுருக்குமே, ஆனால் அதுக்கு எதிராக போர் தொடுப்பதையோ நடவடிக்கை எடுப்பதையோ இந்திய குடிமக்கள் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. எந்த கட்சியை சேர்ந்த எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அப்பாவிகள் அங்கேருந்து அவன் கொலை பண்ணி இருந்தான்னு சொன்னால் அது அரசாங்கமே அதனை தூண்டுதலாக இருக்கும் என்று சொன்னால் அதை அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கலாம், சரி. ஆனால் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் மீது முதல் நடவடிக்கை எடுக்கணும்? பாகிஸ்தான் என்பது ஜம்மு காஷ்மீர் என்பது அது ஹை செக்யூரிட்டியோட இராணுவத்தினரோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எங்கே பார்த்தாலும் இராணுவம் தான் நிற்கும். மக்கள் எண்ணிக்கை அளவுக்கு இராணுவத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இராணுவம் இருக்கும். அதில் சுற்றுலா பயணிகள் நடமாடுற இடம் இருக்குல்ல, அங்கே அதிக இராணுவம் இருப்பாங்க. மக்களே இல்லாத காடு செடின்னா இராணுவத்தை நிப்பாட்ட மாட்டாங்க. மக்கள் வரப்போ இருக்கிற இடமா இருந்தால் என்ன செய்யும், அங்கே போனால் 10 இங்கே போனால் 10 இங்கே போனால் 10ன்னு இராணுவமாக தான் நிற்கும். அப்படியான ஒரு இடத்துல பாகிஸ்தான்லேருந்து அவன் இதை தாக்கிட்டு போயிட்டான் என்று சொன்னால், அப்போ அந்த தாக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இராணுவம் இல்லை. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் மக்கள் அவங்களோட பதிலை கேட்கணும். ஆட்சியில் இருப்பவர்கள்ட்ட அந்த சொல்லி வச்ச மாதிரி அந்த தாக்குதல் நடத்துகிற அந்த நேரத்தில் ஒரு இராணுவமும் ஏன் இல்லை? அங்கே இராணுவம் அந்த கூலிக்கு குதிரையில் ஏற்றிக்கிட்டு போவாங்க இல்லையா டூரிஸ்ட்டுகளை, அப்படி ஒருத்தன் தான் ஃபைட் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றி செத்துருக்கானே தவிர ஒரு இராணுவம் அவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கவே இல்லை. பிறகு பாடி அல்றதுக்கு வேண்டாம் இராணுவம் வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இராணுவம் ஏன் இல்லாமல் போனது? இந்த கேள்விக்கு மக்கள் பதிலை கேட்கணும். பாகிஸ்தான் போர் செய்யாமல் இரு. முதல் விஷயம், அங்கே இல்லாமல் போனார்களே, அது இல்லாமல் ஆக்குனது யார்? அது தற்செயலாம். ஏன் அந்த இராணுவ வீரர்கள் இல்லை? யார் இல்லாமல் ஆக்குனது? அந்த இடத்துல எப்போவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இல்லை என்று சொன்னால், அப்போ இவங்க யாரோ உடந்தையாக இருந்து செஞ்சாங்கன்னு விளங்க முடிகிறது. இந்த காரியம் நடக்கும்போது நம்ம இல்லாமல் இருந்தால் தான் இவங்களை தீவிரவாதிகள் நடவடிக்கை எடுக்கிறத வெற்றிகரமாக செய்ய முடியும். இந்த கேள்விக்கு பிரதமர் பதில் சொல்லணும், உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியாகணும். அது மாத்திரம் இல்லாமல் இவன் பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டாங்கிறீல்ல, பாகிஸ்தான் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் எல்லையில் இருக்குது. சம்பவம் நடந்ததில் இருந்து பாகிஸ்தான் எங்கே இருக்குன்னு கேட்டால், அந்த காஷ்மீர் வாங்கல ஆசாத் காஷ்மீர், அது இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குலாம் தான் பாகிஸ்தானுடைய பார்டர் வருது. 50 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தவன் 50 கிலோமீட்டரை கடந்து பயங்கர இராணுவ உடையை போட்டுக்கிட்டு பயங்கரமான துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான்னு சொன்னால் அப்படி தானே அர்த்தம். பாகிஸ்தான்காரன் செஞ்சிட்டான்னு சொன்னால் ஆகாயத்திலேருந்து குதிக்க மாட்டான்னு இப்படி தானே வந்திருப்பான். அப்போ நீங்கள் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை இராணுவத்துக்குன்னு செலவழிக்கிறீங்க, பாதுகாப்பு போடுறீங்க, பட்ஜெட் போடுறீங்க, எங்கள்கிட்ட வரி அதை சொல்லியே பிடுங்குறீங்க. அப்போ இந்த இராணுவங்களாம் எங்கே போனாங்க?
50 கிலோமீட்டரை கடந்து இவர்கள் வர்ற வரைக்கும் ஒரு இடத்திலும் ஏன் சோதிக்கலை? ஏன் அவர்களை கண்டுபிடிக்க முடியல? பாகிஸ்தான்காரன் தானே வந்துட்டாங்கிறீங்க. பாகிஸ்தான்காரன் வந்தால் அடிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. இந்தியர்கள் என்ற முறை நாங்கள் முதல்ல ஆதரிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். ஆனால் பாகிஸ்தான்காரன் வந்தான்னு சொல்கிறீங்க, எப்படி வந்தான்? அப்போ இவ்வளோ வேணால் வந்தான்னா இந்த 50 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த இராணுவ அதிகாரிகள் யார்? அதன் பொறுப்பாளர்கள் யார்? அவர்களே இவன் வரும்போது கண்காணிக்க தவறினார்கள். ஏன் தடுக்க தவறினார்கள்? அந்த பாதை என்னது? அதுவும் செக்யூரிட்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அது. மற்ற தமிழ்நாடு மாதிரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா நேரத்தையும் கண்குத்தி பாம்பாக இருக்க வேண்டிய இராணுவத்தினர் யாருமே அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தால் தான் அங்கேருந்து வந்திருப்பான். அப்போ இவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தான்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அவள் பாகிஸ்தான்லேருந்து 50 கிலோமீட்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்போ இதை செய்யலைன்னா யாருமே நடவடிக்கை முதல் எடுக்கணும். இதுக்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறாரோ பிரதமரும் அமித்ஷாவும் தானே பதவி விலகணும். உனக்கு எங்கள் மக்களை காப்பாற்ற துப்பு இல்லை. எங்கள் மக்களை பாகிஸ்தான்லேருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி உலகத்திலேயே வல்லரசா, உலகத்திலே பெரிய நாடு நம்ம நாடு தான். மக்கள் தொகையில் சைனாவெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டோம். உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட முதல் நாடாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவின் மீது நம்மளில் ஒரு 5%, 20% இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்காரன் உள்ளக நுழைஞ்சி நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே புகுந்து அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னால் அதை காப்பாற்றும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார்? உள்துறை அமைச்சர் தானே, அவருக்கு மேலே இருக்கிற பிரதமர் தானே. அப்போ இதை செய்யலைன்னு சொன்னால் யார் பொறுப்பேற்றுக்கிறன்னு? நம்ம ஒரு ஒரு தொழில் பெரிய ஒரு நிறுவனத்தை உண்டாக்குறோம், அதுக்கு ஒரு 10 காவலர்களை போடுறோம், அவனுக்கு ஆயுதங்களெல்லாம் கொடுக்குறோம், செக்யூரிட்டி பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு சொல்கிறோம். திடீர்னு ஒரு 10 பேர் வெளியூர்லேருந்து உள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க கொள்ளையடிக்க வரும்போது இவங்க யாருமே இல்லை, நம்மள்ட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க எவனுமே இல்லை, அவங்கெல்லாம் எங்கேயும் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இவர்களும் நடவடிக்கை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? அப்போ இந்த செயல் நடந்ததுக்கு முதல் பொறுப்பாளி யாருன்னு கேட்டால் பிரதமரும் உள்துறை. இதை ஏன் பொறுப்பற்று இருந்தீங்க? அது ஒரு விஷயம். அல்லது பாகிஸ்தான் வரல அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து வரவெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இங்கே இருந்தாங்களாம். அப்போ ஆல்ரெடி இங்கே அவங்க தங்கி இருந்தார்களே. ஆனால் எவ்வளோ காலம் தங்கி இருந்தாங்க? அவ்வளோ காலம் இப்படி தங்க முடிஞ்சிச்சு. பாகிஸ்தான்லேருந்து இந்த தாக்குவதற்காக வரலையாம், முன்னாடியே இருந்தாங்களாம். அது பாகிஸ்தான்லேருந்து முன்னாடியே அங்கங்கே இடத்த பிடிச்சி இருந்தாங்கன்னா அவங்கங்கே இடத்த பிடிச்சி இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு இருந்த? உன்னுடைய உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு? உன்னுடைய இராணுவம் என்ன செஞ்சு? பல நாட்களாக தங்கி இருந்தானே, அந்த உன்னால் கண்டுபிடிக்க முடியலை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு 2 வீடுகளை குண்டு வச்சு தகர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க இராணுவத்தில் இருந்து. அதுதான் அவங்களுடைய வீடாம். யார் இந்த தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த வீட்டில் அவன் இருந்தானா இல்லையான்னு தெரியல, வீட்டை மீது குண்டு வச்சுருக்கிறாங்கிறா. அப்போ அவன் தான் இருக்கிறான்னு உனக்கு தெரியுது, அவன் எப்படி இங்கே தங்கினான்? அப்போ பாகிஸ்தான்லேருந்து நேற்று தான் வந்தான்னு சொன்னாலும் நீ ஒரு கையாளாகாத அரசாங்கம் பண்ணுற. முன்னாடியே வந்துட்டான்னு சொன்னால் ஒரு மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ முன்னாடி அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் இவ்வளவு காலம் நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்காரன் உள்ள நுழைஞ்சு சைத்திட்டம் தீட்டி கொண்டு சுதந்திரமாக நடமாட முடியும் என்று சொன்னால் நீங்கள் நாட்டை பாதுகாக்கிறார்களா? எப்படி பாதுகாப்பீங்க? எங்கள் மக்கள், அப்பாவி மக்களை பலி கொடுத்துட்டீங்களே. பலி கொடுத்து விட்டு அதை மதக்கலவரத்துக்கு காரணமாக பயன்படுத்த பார்க்குறாங்களே தவிர இது யார் மீது மக்களுக்கு கோவம் வரணும்? யார் மீது வரணும்? அரசாங்கத்தின் மீது தானே வரணும். என்னங்கடா இவ்வளவு பணத்தை எங்கள்கிட்ட ஜிஎஸ்டின்னு அது இதுன்னு வாங்குறீங்க, பட்ஜெட்டில் பெருமாறியான தொகை இராணுவத்துக்குன்னு ஒதுக்குறீங்க, அந்த இந்த இதுன்னு சொல்லி என்ன செய்ய வல்லரசு ஆகிறதுக்குரிய ஏவுகணை ஆயுதம் பீரங்கின்னு நினமோ உலகத்தையெல்லாம் வெளில போகிறோன்னு சொல்கிறீங்க. சொந்த நாட்டு மக்களை உங்களை காப்பாற்ற வைக்கலையே. அப்போ முதல் குற்றவாளி யார் என்று கேட்டால் பாதுகாக்க தவறியவர்கள் தான். அதுக்கு யாரெல்லாம் அங்கே பொறுப்பட்டு இருந்தார்கள், அல்ல யார் அந்த மாதிரி தீவிர தாக்குவதற்கு துணை செஞ்சு போய் இனிமேல் அடி நான் ஒதுங்கிறேன்னு சொன்னவர்கள் யார்? அப்படிலாம் இருக்கலாம்ல. அப்படிலாம் இல்லாமல் அந்த இடத்த காலியாக இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நடந்திருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேவலம் இது. ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே தாக்குனாலும் கேவலம் தான், ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே தங்கி இருந்து தாக்குனாலும் கேவலம் தானே. ரெண்டில் எது நடந்தாலும் அந்த பாதுகாக்க தகுதியற்றவர்கள்னு காட்டுதா இல்லையா? அப்போ இதை வெகுஜன மக்கள் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. டிவியில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தானை எப்படி தாக்குவது, போர் நடக்குமா நடக்காதா, அதெல்லாம் ரெண்டாவது பண்ணுற. முதல்ல இவங்களுக்கு நடவடிக்கை எடு. நீ முதல் குற்றவாளி இவங்க தான். அவன் செஞ்சுருந்தான்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டி ஐநா சபையில் சொல்லிட்டு தானே தாக்கணும். இன்னென்ன ஆதாரங்கள் இருக்குது, நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்கணும். அது ஐநா சபையில் சொல்லிட்டு தாக்கும்போது வரட்டும் பார்ப்போம். இங்கே உட்காந்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, டிவியில் உட்காந்துட்டு என்ன செய்கிறான்,
இந்த போரை பற்றியும் தண்ணி நிப்பாட்டி ஏற்ற பண்ணி பயங்கர பதிலடி கொடுக்க போகிறோம். பதிலடி கொடுக்குற உனக்கு பதிலடி மக்கள் கொடுக்க வேண்டியிருக்க, நீ என்ன கொடுக்குற? ஒரு பதிலடி கொடுப்பாரான், நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதிலடியை கொடுப்போம்னு சொல்லி பிரதமர் பண்ணுறாரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவர் சவுதியில் பயணத்தை ரத்து பண்ணிட்டு இதுக்காகத்தானே வர்றாரு. வந்தவர் காஷ்மீருக்கு போகலை, காயம்பட்டவங்களை பார்க்கல, பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. போய் அங்கேருந்து அவசர அவசரமாக புறப்பட்டு வந்து நேராக எங்கே போகிறாருன்னா பீகாருக்கு போகிறார். நிதிஷ்குமார் அவர் மேடையில் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க, 2 பேர் சிரிச்சுக்கிட்டு. எப்போ இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு, இதுக்குன்னு தான் வர்றாரு கேன்சல் பண்ணிவிட்டு. அப்போ பிறகு கேன்சல் பண்ணிவிட்டு நீ சவுதியுடைய சந்திப்பை கேன்சல் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு நீ வர்ற, வந்தோன்னு என்ன செய்யணும்? உனக்கு நிஜமான அக்கறை இருந்தால் நீ தான் அது குற்றவாளி, நீ தான் அந்த பொறுப்பட்டு நடந்து விட்டாய், உன்னால தான் இந்த கையாளாக தனத்தினால தான் நடந்திருக்குது என்பதை நீ உணர்ந்தாயானால் நேரம் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்வையிடணும், அந்த இப்போ நோயற்றவர்களை காயம்பட்டவர்களை பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் நான் 1 கோடி ரூபா நஷ்டஈடு தர்றேன்னு அறிவிக்கணும். இதில் யாரெல்லாம் இங்கே உடந்தையாக இருந்தார்களோ அவர்களை விடமாட்டேன்னு அப்படியாவது சொல்லணும். இங்கே எமைய ஒத்துழைப்பு செஞ்சாலும் கண்டுக்கிற மாட்டானாம். பாகிஸ்தானுக்கு நான் பதிலடி கொடுப்பேன், நீ நல்லா கொடுப்பா, முதல்ல இவங்களுக்கு எப்போ கொடுக்குற, யார் கொடுக்குறது? அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கையாளாகாத ஒரு கவர்மெண்ட் நம்ம பார்த்ததே கிடையாது. நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்குன்னு இராணுவத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு வேண்டி பல கோடி பட்ஜெட்டுகளை போட்டுக்கொண்டு நாட்டு மக்களை சர்வசாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கூட்டம் அட்ரஸ் இல்லாத ஒரு கூட்டம் சுட்டு தள்ளிட்டு போயிட்டான்னு சொன்னால் இது எப்படி நாங்கள் உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்க முடியும்? இந்த கேள்வி மக்கள்கிட்ட வர்ற அளவுக்கு என்ன செய்யணும்? மெசேஜை கொண்டு போகணும். இவங்க திசை திருப்ப பார்க்குறாங்க. நீ போர் செய்வதாக இருந்தாலும் செய்யி, அது பேச. இவனை இப்போ குற்றவாளி உனக்கு என்ன தண்டனை அதை பேசிட்டு 2வது பேசு. ஃபஸ்ட்டு பேச வேண்டிய என்னென்னு கேட்டால் அமித்ஷாவை ராஜினாமா விலக்கணும், பதவி விட்டு பிரதமரை மாற்றணும். பிஜேபி கட்சிக்காரன் நேர்முகவனாக இருந்தான்னு சொன்னால் இந்த மாதிரி கையாளாகாத பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை, நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு எந்த பிளானும் பண்ண மாட்டீங்க, அதுக்கு எவனெல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சால் அவனை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, எவனையும் கேள்வி கேட்க மாட்டீங்க, வெளிநாட்டிலேருந்து பல நாட்கள் தங்கி இருப்பான், அதுக்கு யாரா துணண்டு கேட்க மாட்டீங்க, போய் பார்க்கக்கூட மாட்டீங்க. எங்கள் கோபம் தான் அவரை வேறு திருப்புற டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க. மக்களுடைய கோபத்தை எல்லாம் எங்கே டைவெர்ட் பண்ணுறான்? பாகிஸ்தானில் போதுமில்ல, பாகிஸ்தான் டைவெர்ட் பண்ணுறேன். அவங்க சொல்கிறேன் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆதாரத்தை வை, நாங்கள் தான் சம்மந்தம்னு ஆதாரத்தை காட்டுக்கிறாங்க. உண்மை என்னன்னு கேட்டால் எல்லா பெரிய பெரிய சக்திகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு குழு அவங்களும் உண்டாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ ISISங்கிறது இருக்குல்ல, ISISன்னு சொல்லி இஸ்லாத்தின் பேரால் எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க. அது யார்? 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் உடச்சி விட்டார். ISISங்கிறது நாங்கள் உண்டாக்குனது தான். ஒபாமாவுடைய காலத்தில் ஒபாமாவும் இஸ்ரேலுடைய பிரதமரும் சேர்ந்து தான் நாங்கள் தான் இஸ்லாத்தின் பேரால் சில வேலை செய்வதற்காக நாங்கள் தான் உண்டாக்கணுங்கிறார் ட்ரம்ப். ISISன்னு இஸ்லாத்தின் பேரால் பேரை கெடுக்கிறதுக்காக செஞ்சாங்களே, அதை இப்போ உள்ள ட்ரம்ப் பகிரங்கமாக வாக்குமூலம் தர்றார், நாங்கள் தான் உண்டாக்கணும்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தின் பேரால் குழுக்குள்ளே உண்டாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி ISஐ வச்சு செஞ்சானோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது உண்டாக்கி வச்சுருக்கிறியா? இஸ்லாத்தின் பேரால் சில காசை கொடுத்து நாங்கள் செய்யும்போது குண்டை வையின்னு சொல்லி அந்த ட்ரம்ப் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு செட்டிங் நம்ம நாட்டில் இருக்குதா? அந்த சந்தேகம் வருகிறது. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விசாரணை பண்ணி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.